ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காரு. அந்த பைலட்டு ஏர்ஹோஸ்டர் எல்லோரும் போன பிறகு நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு கஸ்டமர்லாம் ஏற்றணும்ல, பேசஞ்சர்லாம் ஏற்றணுன்றதுக்காக அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்படி அவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு விஷயம் தோணிருக்கு. இந்த ஃப்ளைட்டை வந்து 20 வருஷமாக நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து இந்த பைலட் வந்து பார்த்தா சும்மா உட்கார்றாப்புல, நேராக போய் இந்த பச்சை பட்டனு, ஒரு சிவப்பு பட்டனு, ஒரு எல்லோ பட்டனு அமுக்கிறாரு. அது பாட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்னம்மா சீனை போடுறான். ஆனால் நம்ம வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீட்டு கடியில் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இந்த ஃப்ளைட்டை நம்மளே பைலட் மாதிரி இருந்து ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அங்கே போய் நின்று பார்க்குறாப்புல. அப்போ அங்கே ஒரு புக் ஒன்று இருக்குது, அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலர் பட்டன் நமக்குன்னா அப்படியே ஒரு சவுண்டு வரும், இங்கே இதாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு சிவப்பு கலர் பட்டன் நமக்குறாரு. அப்புறம் பச்சை கலர் பட்டன் நமக்குன்னா அப்படியே ஒரு டேக் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே பச்சை கலர் பட்டன் நமக்குறாரு. அப்புறம் திருப்பி எல்லோ பட்டன் நமக்குன்னா அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நமக்குறாரு. அப்படியே ஃப்ளைட் டேக் அப் ஆகிடுச்சு. ஆனவுடனே ஒரு பயங்கர சந்தோஷம். நம்மளாலே பைலட் ஆகிட்டோமே, இல்லை இவ்வளோ படித்து இப்படி வராங்க, நம்ம ஈஸியாக பைலட் ஆகிட்டோமேன்னா அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வானத்துக்கு மேலே பறக்குது. அப்படியே மேகமூட்டமாக எடுத்து கண்ணே தெரியலை. இப்போ அவருக்கு ஃப்ளைட்டை எப்படி கீழே தரையிறக்குறதுன்றது தெரியலை. அப்புறம் அடுத்த பேஜை திரும்பி பார்த்தா புக்கில் ஒன்றுமே இல்லை. ஐயோ என்னன்னு வேகமாக புரட்டி பார்க்குறாரு. அது வந்து கடைசியாக வந்து ஃப்ளைட்டை தரையிறக்குவது எப்படி என்று பார்ட் 2 புத்தகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அவர் ஐயோ எப்படி தரையிறக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கேயே முழிச்சிட்டே இருக்கான். என்னென்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம அதை வந்து முழுசாக கற்றுக்கிட்டு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யணும். ஐயோ அவன் அப்படி செய்கிறானே, நம்மளால் இப்படி செய்ய முடியலையே, நம்ம இவ்வளோ நாளாக இப்படி தானே இருக்கோம், நம்மளால் ஏன் அந்த ஹைட்டுக்கு போக முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு அவன் எவ்வளோ சின்சியராக உழைச்சிருக்கான், எவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ தன்னை அர்ப்பணிச்சிருக்கான்றதை தெரிஞ்சு நம்மளும் அதே உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் சின்சியாரிட்டியும் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம பைலட்டாக மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த வேணாலும் சாதிக்கலாம். இது ஒரு கற்பனையான கதை தான். பட் இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நமக்கு இதுதான்.